வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். ஆம், இன்றைக்கு நாங்கள் பேச வேண்டிய விடயம் இந்த உயிரான உறவு யார் என்று பார்த்தோம்னா எங்கட அம்மா தான். உயிரான உறவு அம்மா. இந்த தாய்க்கு ஈடு இணை இல்லை. எப்போதும் தாயை பற்றி நாங்கள் பேசினால் அது உணர்வான வரிகள் தான் எப்போதும் கொப்பளிக்கும். காரணம், கருவோட உருவாகி உணர்வோட உயிரோட கலந்தவள் அம்மாதான். அப்படியான ஒரு தாயை நாங்கள் காலம் முழுவதும் சுமந்து வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இன்று அந்த தாயை பார்க்காமல் முதியோர் இல்லங்களில விடுகிற பிள்ளைகள் என்ற நிலைமையையும் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்கள். அம்மா தானே எங்களுக்கு இலக்கு. அம்மா தானே எங்களுக்கு ஒரு வழிகாட்டி. அப்படி வழிகாட்டிய தாயை நாங்கள் காலம் பூரா நினைக்க வேண்டிய ஒரு தருணம் தான் அந்த அம்மான்ற நினைவு. அந்த உயிர் எங்களுக்கு உயிரான ஒரு உறவு. மாடாய் தேர்ந்து ஓடாய் உழைத்த ஒரு உயிர் உறவுதான் அம்மா. ஆதலால் அந்த தாய் எங்களை கண் இமைக்கு இமை போல காத்து வந்தார். அதைவிட கண்ணின் மணி போல காத்து வந்தவரும் அந்த தாய்தான். எந்த தன் சுகத்தை பார்க்காமல் பிறர் நலத்தை பார்க்காமல் தந்த குழந்தை என்ற நலத்தையே விரும்பி காத்து வளர்ப்பவள் ஒரு அம்மாதான். அப்படியான அம்மாவை நினைவு கூர்ந்து பார்க்கும்போது எல்லோருக்குமே மகிழ்ச்சி இருக்கும். நிச்சயம் அப்படியான ஒரு தாயை வேதனைப்படுத்தாதீர்கள், துன்பப்படுத்தாதீர்கள், இடர்கள் கொடுத்து இம்சைப்படுத்தாதீர்கள். அவளை தாய் அந்த கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுளாக நீங்கள் எண்ணி பாதுகாக்குங்கள். அதே நேரத்துல உங்களோட குழந்தைகளுக்கும் அதை சொல்லி வையுங்கள். சில நேரம் அந்த குழந்தைகளும் சில தாய்மாரை மதிக்காத தன்மையை பார்க்கிறோம். என்றால் நீங்கள் அந்த மதிப்பு கொடுத்து அந்த தாயை போற்றினாதான் உங்களோட குழந்தையும் போற்றும். ஆதலால் அதை விட்டு விடாதீர்கள். அந்தந்த நேரத்தில் தொட்டு சுகம் பெற எங்களை வைத்த அந்த தாயை அன்போட அரவணைத்துக் கொள்ளுற நிகழ்வை அந்த குழந்தையும் பார்த்து தானும் தன் அம்மாவை இப்படித்தான் வைத்திருப்பேன் என்ற ஒரு எண்ணத்தை பதிய வைக்கும். இதை கட்டாயம் நீங்கள் செய்ய வேணும். அதை விட நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் அந்த தாய்ப்பாசம் உங்களை ஒரு வலப்பின்னலாக ஒரு கயிறாக இழுத்து கொண்டு நிற்கும். இதனால்தான் பாசம் உள்ளவள் தாய், பண்பு மிகுந்தவள் தாய், பாசம், நேசம், பரிவு அத்தனையும் கொடுத்து வளர்ப்பவளும் அந்த தாய் தான். அப்படியான தாயை நாங்கள் போற்ற வேணும். அந்த தாய் வந்து கடவுளுக்கு சமனானவள். எப்படி நாங்கள் ஒரு தெய்வத்தை வணங்குறோம், எப்படி ஒரு தெய்வத்தில காதல் கொள்றோம், அதுபோல எங்களோட அம்மா காதல் அழியாத காதல். அது அழித்தாலும் அழியாத உறவு அம்மா. அப்படியான ஒரு தாயை நாங்கள் கன்னி தமிழால காலமெல்லாம் போற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படி போற்றி வாழ்ந்தால் அந்த பேருள்ளங்கூட உங்களுக்கு இன்னொரு பக்க ஒரு அறிவையோ அல்லது அன்பையோ போற்றக்கூடிய இன்னொருவர் உங்களுக்கு வர காத்திருப்பவராக இருக்கும். ஆகவே இன்னொருவர் ஒரு உதவியை செய்ய காத்திருப்பவராக இருக்கும். ஆதலால் மதிப்பு மிக்கவள், மரியாதை உள்ளவள், மாண்பு மிகுந்தவள், பாசம் உள்ளவள் அந்த பரிவு தாய் தான். அந்த தாயை என்றும் மனதில் நினைவில் வச்சிருப்போம். நிச்சயம் அந்த தாயை பாதுகாத்து போற்றி வளர்ப்போம். நன்றி.